கரூரை சேர்ந்த கோவிப்பிரியன் ஐயா அவங்களை வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கங்க. அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளை 21வது மாதாந்திர கருத்தரங்குக்கு அழைச்சதுக்கு நம்ம ரவீஷ் ஜெயக்குமார் சாருக்கு நன்றிங்க. இங்கே வந்திருக்க அத்தனை ஜோதிட பெருமக்கள் அனைவருக்கும் நன்றிங்க. நான் இப்போ சொல்ல போகிறது என்ன, எண்கணிதத்தை பற்றி தானுங்க. அதாவது நம்ம ஒவ்வொரு விஷயமும் என்னென்னா பேரை வச்சு தான் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழர் திருநாளான தை மாதம் பிறக்க போகுதுங்க. அதில் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம கிருஷ்ணகிரிக்கு பக்கத்தில் ஆவல் நத்தங்கிற ஊர் இருக்குங்க. நாங்கள் போயிட்டு காசி கிணறுன்னு ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு நம்மளுடைய அத்தனை பாவங்களையும் போக்குறதுக்கான கிணறு. ஒரு தடவை போயிட்டு சாமி கும்பிட்டு, திங்கக்கிழமை மட்டும்தான் திறந்துருக்கும், போயிட்டு நீங்கள் அதில் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வாங்க. அது நிறைய விஷயத்தை உங்களுக்கு நன்மை பண்ணும். இப்போ நம்ம எண்கணிதத்தை பற்றி பேசலாம். இதில் என்ன அப்படின்னாங்க, ஒவ்வொருத்தரும் 1ஆம் தேதியில் பிறந்திருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேதிங்க. மனிதர் பிறந்த அத்தனை பேர்த்துக்கும் 30 தேதிகளில் ஒரு தேதிகள் இருக்குது. எப்படி நமக்கு 12 ராசிகளில் ஒரு மனிதர் பிறக்கிறாரோ அதே போல் 30 தேதிகளை ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி பிறக்கிறோம். அவங்களுக்கு ஒரு விஷயம் ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட முறையில் அதுலேயே நிறைய விஷயங்களை கொடுத்துரும். அதில் நமக்கு பேர்களும் இருக்குது. அதை வச்சு தான் ஒருத்தருடைய முன்னேற்றம் பின்னேற்றம்லாம் இருக்குது. இப்போ 1ஆம் தேதிகளில் ஒரு சில விஷயங்களில் ரொம்ப ஒஸ்டான விஷயக்கிறத மட்டும் பார்த்துடலாம். அதில் 1ஆம் தேதிகளில் 28ஆம் தேதிகளில் பிறந்தவருக்கு வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து பாதிப்பை தர்றது ரொம்ப பேர் புகழை ஆரம்பத்தில் கொடுத்துருங்க. போக என்னென்னா அவர் வந்து ரொம்ப நல்ல மனிதர் தான். நிறைய விஷயங்களுக்கு போராடி சம்பாரித்து எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்க மாதிரி பண்ணிவிட்டு கடைசியாக தன் நண்பர்களை கூட, சொந்த நண்பர்களையும் குடும்பத்தையும் கூட இழந்துடுறார். 28ஆம் தேதிங்கிறது சந்திரனும் சனியும் சேர்ந்த நம்பர். அதில் சூரியனில் தேய்பிரையில் மாலை சூரியன் அர்த்தங்க. அதுக்கு பேர் 1ஆம் நம்பரில் 1, 10, 19 அட்டகாசமான வேலையை செய்யும். ஆனால் இந்த 28ஆம் தேதியில் பிறந்தவர் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக சம்பாதிப்பார், நல்ல பேர் இருப்பார், பேர் புகழெலாம் வரும். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நண்பர்களாலேயே அவர் நிறைய விஷயத்தை இழந்துருவார். அப்போ 28ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு மட்டும் பேர் வைக்கும்போது ரொம்ப கவனமாக வைக்கணுங்க. ஒவ்வொருத்தர் பேரும் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை கடைப்பிடிக்க வச்சுருவோம். ஏன்னா ராசி நட்சத்திரம் கேட்குறதோட முதல்ல அங்கே பேர் என்னங்கன்னு தான் கேட்போம். அப்புறம் தாங்க அவங்கவுங்க ராசி நட்சத்திரம் லக்ன புள்ளியெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம கேட்டுட்ருக்குறோம். அப்போ ரொம்ப முக்கியமாக என்னென்னா 28ஆம் தேதிகளில் இருக்கவர் மட்டும் ரொம்ப கவனமான பேரை தேர்ந்தெடுத்து வைங்க. இல்லாட்டின்னா அவங்க எல்லா விதத்துலையுமே தனிமைப்படுத்தப்படுறாங்க. வாழ்க்கையில் கடைசியில் எல்லாம் இருக்குங்க, தனிமைப்படுத்தப்படுறாங்க. எல்லாம் செஞ்சோம், எல்லாம் பண்ண, என் கூட யாருமே இல்லையாங்கிற விரத்தைக்கு குடும்பம் மேற்கொண்டு தள்ளப்படுறாங்க. அந்த 28ஆம் தேதியில் பிறந்தவங்கள 1ஆம் நம்பரில் ஒஸ்ட்டாக இருக்குது. பேரை 28ஆம் தேதி நம்பரில் வச்சுருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்குது. இன்சுலோட சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். கூட்டுத்தொகையில் ஏபிசிடியை கூட்டினீங்கன்னா ஒரு கூட்டுத்தொகை இருக்குது. அதில் 28ஆம் நம்பர் வரக்கூடிய மொத்த கூட்டுத்தொகை நம்பரில் இருக்கவங்களுக்கு வாழ்க்கை இவ்வளோ பாதிக்குது. நீங்கள் என்ன சூப்பராக இருக்குங்க, திசாபுத்தி நடந்தாலும் சரி, நல்ல 1, 5, 9 எனக்கு நல்ல கிரகமும் நல்ல திசைகளும் ஓடுதுங்க, நல்லா இருக்குன்னா அந்த நேரங்கள் மட்டும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். அதுக்கு மேலே அவங்கள வீழ்த்திடுது. அதே மாதிரியே 2ஆம் தேதியில் பிறந்தவர் பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதியில் பிறந்தவரை மட்டும் ரொம்ப கவனமாக கேர் எடுத்துக்குங்க. 20ஆம் தேதி பிறந்தவங்களையும் ரொம்ப கவனமாக கேர் எடுங்க. ஏன் அப்படின்னா இவங்களாம் குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப பாதிக்கப்பட்டுறாங்க. 14ஆம் தேதிக்காரெல்லாம் ரொம்ப நல்லா இருக்காரா, அது 2 சூரியன் சேர்ந்தது தானே அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பத்தில் அப்பா அம்மா பிரிஞ்சு இருக்கிறது. 20ஆம் தேதியில் பிறந்தவங்களும் 20ஆம் நம்பரில் பேர் வச்சவங்களும் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா உறவுகளை பிரிஞ்சு வெளியிருக்காங்க. ப்ளஸ் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு முன்னுக்கு வந்துடுறாங்க, ரைட்டு. ஆனால் நிலைச்சி வைக்க முடியாமல் போயிடுது. அவங்களோட குடும்பஸ்தானத்தில் திருமணம்னு வரும்போது பாதிப்பை தருது. 29ஆம் தேதியில் பிறந்தவருக்கு பார்த்தீங்கன்னா 2, 9 சேர்ந்த செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்ததாக நம்ம சொல்கிறோம். 2ஆம் நம்பர் செவ்வாய் சந்திரன், 9ஆம் நம்பர் செவ்வாய் சொல்கிறோம். அப்போ 29ஆம் தேதி டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக எல்லாத்திலையும் கோவப்படுவாங்க. எப்படிங்க, அருமையாக கோவப்படுவார். பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பார்த்தீங்கன்னா கண்ணெலாம் பெருசாக முட்டையாக இருக்கும். 29 வாட்ட சட்டமாக இருப்பாங்க. எதையுமே ஆனஸ்ட்டாக ஃபீல் பண்ணி எதாக இருந்தாலும் நேரடியாக ஃபேஸ் பண்ணுவாங்க. பயந்து நடுங்கி ஓடுற ஆளுங்களே 29ஆம் தேதியில் பிறந்தவங்களோ 29ஆம் நம்பரில் பேர் வச்சவங்களோ கிடையவே கிடையாது. 20ஆம் நம்பர்காரங்க மட்டும்தான் பள்ளிக்கே பயப்படுறவங்க.
இந்த 29ஆம் தேதியில் பிறந்தவங்களை பார்த்தீங்களா, 29ஆம் நம்பர் கூட்டுத்தொகை வர்றவங்களும் பார்த்தீங்கன்னா நியாயஸ்தானத்தின் முன்னாடி அவருடைய குடும்ப வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. நீங்கள் நம்ம இங்கே 2ஆம் இடம் சரியில்லைங்க, 8ஆம் இடம் சரியில்லை, 7ஆம் இடம் சரியில்லை, அதனால் கடவுளோட பிரச்சனை, அதனால தான் அவங்க கோர்ட்டுக்கு போகிறோன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். 29 கூட்டுத்தொகை வந்திருக்கிற எண்கள் இந்த கூட்டி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நம்பர்காரங்க கட்டாயமாக நியாயஸ்தானத்துக்கு ஏறி போய் நின்று கட்டாயமாக கோர்ட்டுக்கு போகிற மாதிரி சூழ்நிலை வந்துடுது. அவமானப்படுறாங்க, குடும்ப வாழ்க்கையில் பாதிக்கப்படுறாங்க. கட்டாயமாக நீங்கள் ரொம்ப ரொம்ப 29ஆம் நம்பரில் பிறந்தவங்களுக்கும் கூட்டுத்தொகை 29 இருக்கவங்களையும் ரொம்ப கேர் எடுத்துங்க. அதுலேயும் பெண்களாக இருந்தால் குறிப்பாக தன்னுடைய பேரில் அந்த கூட்டுத்தொகையை தயவுசெய்து மாற்றுங்கள். அது அவங்க வாழ்க்கையவே பிரட்டி போட்டுறது. ஏன்னா அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒத்த கயத்தில் சர்க்கஸ் மாதிரி குடும்ப வாழ்க்கை நடக்குங்களாமா. அவங்கள என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த நம்பரில் இருந்தால் வந்துடுதுங்க, பிறந்த தேதியில் இருந்தாலும் வந்துடுது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த தேதியில் இருக்கிறவங்களுக்கும் அந்த பேரில் இருக்க கூட்டுத்தொகையும் தயவுசெய்து மாற்ற முயற்சி செய்யுங்கள். நிறையா என்னோட அனுபவத்தில் 20 வருஷத்தில் பார்த்துட்டுனேங்க. நிறைய இந்த நம்பர்ஸில் உங்களுக்கு எனக்கு கட்டாயமாக ஏப்பா குடும்பஸ்தானத்தில் இவ்வளோ பிரச்சனை, கோர்ட்டு போயிட்டீங்களா, பஞ்சாயத்தாக நடந்துருமே அப்படின்னா ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க, இப்போயும் பிரச்சனை, அதுக்கு தான் உங்கள்கிட்ட தீர்வு கேட்க வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன ஒருத்தர் பார்த்தீங்கன்னா யோகம் எல்லாம் இருக்குங்க, நல்ல திசை நடக்கும். ஆனால் அவங்களுடைய கூட்டுத்தொகை வந்து 29ஆம் நம்பரில் இருக்கும் எண்கணிதத்தில். நம்ம நியூமராலையும் சொல்லிக்கிறோம். அதே மாதிரியே அந்த தேதிகள் இருக்கவங்களுக்கும் குடும்பஸ்தானத்தில் பார்த்தா கணவர் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, இவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. அது ரொம்ப முக்கியங்க. ரொம்ப கட்டாயமாக அதெல்லாம் மாற்றுங்க. நான் அப்படி தான் மாற்றி கொடுத்துட்ருக்கேன். அதில் புரோலஜி படி இருக்கிற மாதிரி இருக்கணும். அதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பரில் ரொம்ப ரொம்ப 12ஆம் நம்பர்காரங்க பார்த்தீங்கன்னா நம்ம விவேகானந்தர் அதில் தான் பிறந்தார். உலக போலவான நம்பர் இன்றைக்கி அதில் தான் அதானிங்கிற குரூப்பில் இருக்க பேரே அதானி தான் இருக்குது. இந்தியாங்கிற பேரே 12 தானுங்க. நம்ம உலக மக்களுக்கு உலக ஒளியாக தான் இந்தியா இருக்குது. எல்லாத்துக்கும் தேவையான விஷயத்தில் நல்லா தான் நம்ம நாடு வழிகாட்டி, யாரோட நாட்டையும் பிடிக்கிற எண்ணம் நம்ம நாட்டுக்கே கிடையாது. எல்லாத்தோடையும் நம்ம சமநிலையாக உறவாக தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி 12ஆம் தேதியில் பிறந்தவர் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவோட உறவுகளில் யாரோ ஒருத்தர் அவங்கள இழந்திருப்பாங்க. நீங்கள் எல்லாம் செக் பண்ணுங்கள். ஜாதகத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்கிற வேலையை விட டேட் ஆஃப் பர்த்லேயே அவங்களுடைய முடிவுகளை நீங்கள் சொல்லிடலாம். அப்போ இந்த வயசுக்கு மேலே உங்கள் பாதிப்பில் பெற்றோர் உறவில் யாரோ ஒருத்தர் இழக்கிற உறவை 12ஆம் தேதி 100% தருதுங்க. அவர் வெளியே போய் அது இல்லாமல் அடுத்தவங்களை விட்டு அப்பா அம்மா விட்டுட்டு வெளியே போய் அவர் வந்து வாழ்கிறாரு, படிக்கிறாரு, தன்னுடைய கல்வியை கஷ்டப்பட்டு முடிச்சிடுறாரு. அந்த மாதிரி 12ஆம் தேதியில் பிறந்தவங்களும் 12ஆம் நம்பரில் கூட்டுத்தொகை வச்சவங்களும் தயவுசெய்து கொஞ்சம் நல்ல 9ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு அந்த நம்பர்ஸ் பெருசாக பாதிக்கிறது இல்லைங்க. ஆனால் 6ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கும் 12ஆம் நம்பரில் பேர் வச்சுருந்தீங்களா, கூட்டுத்தொகை 12ஆக இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கையே பாதிச்சு போட்டுறது, பிரட்டி போட்டுறது. இதுக்கு நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் அவங்களோடதில் அவங்க நட்பு எண்குள்ளே கூட பேரை வைக்கிற மாதிரி இருக்கணும். புரோலஜி படி இருக்கணுங்க. வெறும் ஏபிசிடி கூட்டி வைக்கிற பேராக இருக்கவே கூடாது. அதனால் எந்த விஷயத்தையும் சாதிக்கவே முடியாது. பார்த்தீங்கன்னா நானும் 23 வச்சேன், நான் 27 வச்சுருக்கேன், அது எதுவும் வேலை செய்யாது. என்னுடைய அனுபவத்தில் நீங்கள் வேணால் ஏபிசிடி கூட்டிகிட்டு உட்காந்துருக்கலாம். அது சும்மா ஒரு தண்டவாளம். அதில் நிறைய விஷயம் இருக்குங்க. அதில் பித்தோக்கரை மெத்தட் இருக்குது, அதில் பிரமிட் இருக்குது. ஒரு எழுத்துக்களை நீங்கள் எண்கணிதத்தில் எப்படின்னா இந்த 12 கடத்துலேயும் உங்களோட எழுத்துக்களை அடைக்கலாம். இது வந்து நான் கற்றுக்கிட்ட மெத்தடுங்க. எனக்கு என்னோட குருநாதர் மலேசியாவிலேருந்து ஒரு கற்றுக் கொடுத்தவர். இப்போ அவர் இல்லைங்க, அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். நான் பேரை வச்சேன்னா இயற்கையாகவே ஒவ்வொரு கடத்துலையும் ஒரு நம்பர்ஸில் இந்த வயசில் என்ன நடக்குங்கிறத கண்டுபிடிச்சி வச்சுருவோம். அதில் என்ன பிரச்சனை வருதோ அதை தூக்கி போட்டு மாற்றி போட்டு அவங்களுடைய பிரச்சனையை வலுவாக உடனே அதை மாற்றி வைக்க முடியும், வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். அதனால் அடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். 4, 13, 22, 31 தானே கூட்டுத்தொகை அப்படின்றாங்க. உங்களுக்கு தெரியது இல்லைங்கண்ணா. கரூர் மாவட்டத்திலே கிங் மேக்கராக திமுக கழகத்தில் அவர் தான் சொத்து குழு உறுப்பினராக இருந்தாருங்க. சொத்து பாதுகாப்பு குழுவில் கேசிபி அப்படின்ற ஒரு பழனிசாமிங்கிற ஒரு நல்ல நண்பர், நல்ல உயர்வான மனிதர் இருந்தார். அந்த பழனிசாமிங்கிற நம்பரை மட்டும் போட்டிங்கன்னா 28 ஒரு கூட்டுத்தொகை. அப்போ அவர் பிறந்த தேதியும் 13ஆம் நம்பரில் தான் பிறந்தாருங்க. கேசிபிங்கிறத கூட்டினீங்களா 13 தான் வரும். உலக பணக்காரராக இருந்த ஒருத்தர் இன்றைக்கி எங்கே இருக்காருன்னு தெரிய முடியாத அளவுக்கு அவரை மாற்றிட்டாங்க. நல்லா எல்லாத்துக்கும் உதவி பண்ண நண்பர் இல்லை, நல்ல மனிதர். சரிங்களா? கேசிபின்னா 13ங்க, கூட்டி பாருங்கள். அப்போ நம்ம ஒரு தேதிக்கே சொல்கிறோம். ஒரு விளக்கமே எப்படின்னாங்க, எல்லாத்தையும் அனுபவிச்சு பாட்டு தான் சொல்லணும், எதுவுமே செயல்படாத விஷயமா சொல்லக்கூடாதுங்க, எல்லாத்துக்கும் தெரியறதா இருக்கணும். அந்த கேசிபின்னா 8 தாங்க வரும், 13 தான் வரும். அப்போ அந்த 13ஆம் நம்பர் பாருங்கள், இன்றைக்கி அவரை வெற்றிடம் ஆக்கிடுச்சு. வெற்றியாக இருந்த ஒரு மனுஷனை வெற்றிடமாக மாற்றிச்சு. கேசிபி அப்படிங்கிற இருந்த பழனிசாமின்றதை கூட பரவாயில்ல, ஒரு நண்பர் அவருக்கு எல்லுன்னு மாற்றி கொடுத்தார். 2 எல் போடுங்க அப்படின்னாரு.
எனக்கு தெரியும், நான் அவருடைய கையெழுத்தை பார்த்துருக்கேன். அவருடைய அத்தனை லாரிஸ் ஓடிச்சு. அதை 31 ஆக்கி திரும்ப 13 மாற்றினா 44 நம்பரை வந்தோடனே அவரை டவுன் பண்ணிச்சு. இத்தனை நம்பர்ஸ் மட்டும் பார்க்கும்போது மட்டும் இல்லைங்க, அவர் அந்த கேசிபிங்கிற நம்பர் தான் அவரை கூப்பிட்டாங்க. இந்த கேசிபி 13 அவரை வீழ்த்திருச்சு. பெரிய புகழ். ராகுனா என்ன தெரியுங்களா, மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்துரும், மிகப்பெரிய தீமையும் கொடுத்துரும். அதே மாதிரி 4 சார்ந்த 8 ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுரும். அதனால் ஒருத்தருடைய நல்ல மனிதரையே மாற்றுற ஒரு நண்பர் நிறைய இருக்குங்க. அதில் இந்த 13 நம்பருக்கார் பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதியிலையோ 13ஆம் தேதியிலையோ ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா தன்னுடைய அப்பா அம்மாவை ஒருத்தரை இழந்தே தீர்றார். நீங்கள் வேணால் பார்த்துருங்க, ஜாதகத்தில் போய் 9ஆம் இடம் சரியில்லைங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்போம். இந்த டேட் ஆஃப் பர்த்தில் இருக்க பிரிஞ்சு போயிடுறாரு, இல்லாட்டி தன்னுடைய அப்பா அம்மா ஒருத்தரை கட்டாயமாக இழக்கிறார். அதனால் தேதியிலே நீங்கள் சொல்ல ஏங்க இந்த இதில் உங்களோட பெற்றோரில் ஒருத்தர் குறைங்க பார்த்தோன்னே சொல்லிடலாங்க. பளிச்சு நீங்கள் போய் 9ஆம் இடம் தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மாரகஸ்தானத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை, சூரியன் நேசமாக போச்சுங்கிற சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆனால் மிகப்பெரிய பிரம்மாண்டான வளர்ச்சி கொடுத்துட்டு இதை தக்க வைக்க தம் பேரில் சொத்து இருக்கக்கூடாதுங்க, தன்னுடைய குடும்பத்தின் பேரில் வச்சுக்கிட்டோம். அதுலேயும் தன்னுடைய புதர்கள் பேரில் சொத்து வைக்கக்கூடாது. 4ஆம் தேதி 13ஆம் தேதி 22ஆம் தேதி 31ஆம் தேதியில் பிறந்தவர்களோ அந்த கூட்டுத்தொகையில் பேர் இருக்கவங்களோ தயவுசெய்து மனைவி பேரில் வைங்க, உங்கள் பேரில் வச்சுக்கோங்க. அடுத்தவங்களை நம்பி எதையும் செய்யாதீர்கள். ஏன்னா ராகுனா பெரும்பணம், பெரிய பெரிய பணத்தை கொடுத்துரும். யாருமே இல்லாமல் முன்னுக்கு வந்தவருங்க கேசிபி. ஒரு சாக்கை தைச்சிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே ஒரு காலத்தில் அவர் தான் சொத்துக்குழு உறுப்பினர். அப்போ இன்னைக்கு பாருங்க, அவருக்கே சிரமம்னா தன்னுடைய வளர்ச்சியில் ஒரு குறிப்பிட்ட பிற்பகுதியில் நிறைய விஷயத்தை இழக்க வச்சிருது இந்த நம்பர்ஸ். அந்த கூட்டுத்தொகையில் இருக்கிற பேர், அந்த மொத்த கூட்டுத்தொகையை பற்றி பேசிகிட்டு இருக்கோங்க. தயவுசெய்து கவனமாக வைங்க. ஒரு பேருங்கிறது அவ்வளோ ஷார்ப்பான கத்திங்க. கத்தியோட கைப்பிடியை பிடிச்சிங்கன்னா உலகத்தையே ஆண்டலாம். நீ கத்தியோட முனையை பிடிச்சின்னா கையை கிழிச்சிடும். அதே மாதிரி 5ஆம் நம்பருங்க, 14ஆம் நம்பர் அம்பானி சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். நமக்கு தெரியும் இந்தியாவில் அம்பானி தாங்க பெரிய பணக்காரர். அதனோட அம்பானிக்கு போட்டிங்கன்னா 14ஆம் நம்பர் ஒரு 5ஆம் நம்பர்லேயே. அந்த 5ஆம் நம்பர் இன்னொருத்தருக்கு இருந்ததுங்க, நேரு மாமா. 14ஆம் நம்பர் தான். ஒரு ரோஜாப்பை கூட்டிகிட்டு வருவார், அவருக்கு பிரதமர் ஆகிற தகுதியே கொடுத்தது 14. ஆனால் அந்த 14 1ம் 4ம் சேர்ந்த காந்தமும் இரும்பும் மாதிரியா இருக்க சூரியனும் ராகுவும் ஒரு மனிதனை சின்ன அடிப்படையில் ஒரு படி ஏற முடியாத ஒருத்தரை பெரிய கோடீஸ்வரனா மாற்றுற நம்பர் 14ஆம் நம்பர் தான். ஆனால் எல்லா வியாபாரம் செய்கிறதுக்கு 5ல் பேர் வைங்க நம்மளே சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் 14ஆம் நம்பரில் பேர் வைக்கும் போட்டு கவனமாக வைக்கணும், இல்லாட்டி அதை வீழ்த்திடுங்க. இவ்வளோ சென்சிட்டிவான ஒரு விஷயம் இருக்குது. பேரே 14 இருந்தாலும் அப்படி தான், அவருடைய குடும்ப வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்காது. யாரோடைய 14ஆம் நம்பரில் பிறந்தவருடைய டேட் ஆஃப் பர்த் அப்படி தான். அதே 14ஆம் நம்பரில் பேர் வச்சிரும் பார்த்தீங்கன்னா முந்திரி விடையான முந்தி போய் எல்லாத்தையும் செஞ்சுவிட்டு அவர் எல்லாம் செஞ்சுவிட்டு அவர் வீழ்த்தப்படுறார். பேரை கெடுத்துறது, கௌரவ புகழை இழக்கிறாங்க. இதெல்லாம் வந்துங்க வியாபார ஸ்தலத்துக்கு வச்சா அருமையாக இருக்கும், நல்ல வளர்ச்சி தரும். ஆனால் மனிதனுக்கு 14ஆம் நம்பரில் பேர் வச்சிங்கன்னா அவர் வீழ்ந்துடுறார். அப்போ 14ஆம் தேதியில் பிறந்தவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா சிரமமாக இருக்குது. நீங்கள் டட்டுன்னு கேட்டலாம், எங்கள் குடும்பஸ்தான பிரச்சனையா? ஆமாங்கம்பர், ஒரு வார்த்தை கூட மறுப்பு சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா இதெல்லாம் நான் அனுபவத்தில் நான் 20 வருஷமாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். எண்கணத்தையும் அவ்வளோ ஃபேமஸாக நீட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த நம்பரில் மட்டும் தான் பிரச்சனை, 6ஆம் நம்பரில் இல்லையா 100% இருக்குது. 15ஆம் நம்பரில் பிறந்த ஒரு மனிதருக்கு நல்ல வேலைவாய்ப்பு, ஸ்க்ரீனிங் சைனு, கவர்மெண்ட் ஜாப்லாம் இருக்குங்க. ஆனால் அவர் புகழுக்கான மனிதராக மட்டும் வச்சுட்டு அவருடைய அத்தனை கௌரவத்திலையும் களங்கம் படுத்திவிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நம்பர்ஸும் 15ஆம் நம்பர். நம்ம பிறந்த தேதியிலையோ 15ஆம் நம்பரில் பேர் வச்சிங்களோ பார்த்தீங்கன்னா அவங்களோட இதில் அந்த மாதிரி பிரச்சனைகளை 100% தருது. ஆனால் 6ஆம் நம்பரில் 15ஆம் நம்பரை மட்டும் ரொம்ப கவனமாக கேர் எடுத்து பேர் வச்சு கொடுங்க. அதே மாதிரி 69ஆம் நம்பரில் இருக்கவருடைய பேரும் பார்த்தீங்கன்னா மொத்த கூட்டத்தில் தொழில்ஸ்தானத்துலேருந்து அருமையாக இருக்குங்க. இல்லைன்னா அவருடைய குடும்பஸ்தானத்தில் 69ஆம் நம்பரில் இருக்க பேர் பார்த்தீங்கன்னா 2 திருமணத்தை ஏற்படுத்தி தந்துடுது. இது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துட்டு இருக்கிற உண்மைகள். அதனால் ரொம்ப கவனமாக வைங்க. பேர் வைக்கிறதுலையும் பேரை கூட்டுத்தொகையில் வச்சுருக்கிறதும் பிறந்த தேதியும் கவனமாக அலசி பேர் வச்சு பழகுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி 7ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது இயற்கையாக குடும்ப வாழ்க்கை எல்லாம் பாதிப்பு தானே, அப்படி எடுத்துக்க வேண்டாங்க. அவன் ஃபாரினில் இருக்கிறான்னு வச்சுங்க, 7ஆம் நம்பர் சூப்பர் டூப்பராக இருக்கும். எப்படி இருக்குங்க? 7, 16, 25 அவங்க வாழ்க்கையே, அவர் பிறப்பே அங்கே தான் பிறந்திருப்பார், இங்கே இருக்க மாட்டார் பெரும்பாலும். இல்லாட்டி வெளி மாநிலம், வெளியூர், அப்பா அம்மா விட்டு இருந்து பிரிஞ்சு போய் பிறக்கிறது, அப்பாவுடைய வீட்டில் பிறக்காமல் வெளியூரில் போய் மாமா ஊரில் பிறக்கிறது, இந்த மாதிரியான வாழ்க்கையிலே தருது. அப்போ 7ஆம் நம்பருங்கிறதே பயணம், கேதுங்கிறது அடுத்த இடத்துல முன்னுக்கு வர்றது. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக கொண்டாடுறது 7, 16. அதே மாதிரியே நமக்கு அந்த 25ஆம் நம்பர்ஸ் எல்லாமே அதில் ரொம்ப பெஸ்ட்டு நம்பருங்க 7ஆம் நம்பர். அந்த காலத்தில் இன்றைக்கும் சொல்லிகிட்டு இருக்கானுங்க. சாண்டிலியனோட தனியாக ஸ்டார் ஒன்று இருக்குங்க, சாண்டிலியன் ஸ்டார்னே பேர்.
பெஸ்ட் நம்பர் யாருக்குமே அந்த ஸ்டார் கிடைக்காது 7. அந்த ஸ்டார் வந்துங்க ஸ்டாலின்னு ஒரு மன்னரே இருந்தார், சாண்டில்யன். அந்த ஸ்டார் 7ஆம் நம்பர்காரங்களாம் யூஸ் பண்ணிங்கன்னா நம்பர் 1 வந்துடுவீங்க. எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கை பாதையவே மாற்றி போடுற ஒரு ஸ்டார் அது. நீங்கள் உங்களுக்கெல்லாம் அருங்கோணம் தெரியும், ஆனால் இது எங்கோணம் தெரியும். ஆனால் இதில் 7 கோணங்கள் இருக்கிற ஸ்டார் வந்து அந்த ஒரு மன்னர் ஏற்படுத்தினது தானுங்க. அதனால் அந்த 7ஆம் நம்பர்காரங்க எல்லாமே நீங்கள் அந்த சாண்டில்ய மன்னன் யூஸ் பண்ண அந்த ஸ்டாரை யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு டாலர் போடுங்க, உங்கள் வாழ்க்கையுடைய சிறப்புகளை அட்டகாசமாக கொண்டாந்துடலாம். அது இல்லாமல் உங்களுக்கு இதில் 7ஆம் நம்பர்காரங்க எல்லாமே 2ஆம் நம்பர் பேர் அத்தனையும் கொண்டுட்டு போகாதீங்க. தேவைக்கான 6ஆம் நம்பர் அதிகமாக யூஸ் பண்ண பழகுங்க. சுக்கரன் உங்கள் வாழ்க்கையை பிரட்டி போட்டு நல்லது பண்ணிடுவார். 7 இருக்க பேரும் சரி, 7ஆம் தேதிகளில் கூட்டுத்தொகையில் பிறந்தவங்களும் சரி பெஸ்ட்டாக இருக்க மாதிரி பார்த்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர், அது பெஸ்ட்டு நம்பர் தானுங்க. கோடிக்கு 08ங்க. எப்படிங்க, நீங்கள் கோடின்னு நம்பர் போட்டிங்கன்னா 8 0 போட்டால் தான் 1 கோடி போட முடியும், இல்லாட்டி போடவே முடியாது. பெரிய கோடீஸ்வரர் நம்பர் தான் நான் சொல்லுவேன். நீ பெரிய கோடீஸ்வரையா சொல்லுவார், ஐயா உன்னையும் காணா என்னையா எப்போ பார்த்தா கோடீஸ்வரங்கிற. கட்டாயமாக நிச்சயமாக அவருடைய திருமணத்துக்கு பிறகு கோடி என்றார் இல்லையா, நல்ல குடும்பம் அமைஞ்சு நல்லா இருக்கிறதே ஒரு கோடீஸ்வர யோகம் தானுங்க. அந்த 8ஆம் நம்பரில் பிறந்தவங்க மட்டும் யாருக்கும் துரோகம் பண்ணுறதில்ல, அவங்களுக்கு நிறையா முதுகில் குத்திடுவாங்க. அப்போ தன்னுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்பட அடுத்தவங்க உழைச்சிட்டு இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் 8ங்க. 8, 17, 26. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? 17ஆம் நம்பருங்க. எம்ஜிஆருக்கு எத்தனையோ திருமணம் நடந்தால் கூட அந்த மனிதர் நமக்காக வாழ்ந்துட்டு போனார். தன்னோட சொத்தை அத்தனையும் 14ஆம் தேதியில் பிறந்த அந்த மனிதர் கண், அதே மாதிரி ஊனமுற்றவர், அவங்களுக்கு கண் குருடு, பேச முடியாத செவிடு பேருக்கு தான் சொத்தை கொடுத்துட்டு போனாருங்க. ஏன் தான் ஒரு அரசியல்வாதி தன் சொத்தை கொடுத்தாரானா, எந்த அரசியல்வாதியும் தன்னோட சொத்தை ஊனமானவர்களுக்கு கொடுக்கவே கிடையாது. அவர் ஒரு மனிதர் தான். அந்த 17ஆம் தேதியில் பிறந்த அந்த மனிதரும் 17ஆம் தேதிக்காரங்கள்ட்ட போய் ஈஸியாக நீங்கள் உதவி வாங்கிடலாம். 8ஆம் தேதிக்காரங்க இறக்கப்பட்டு கோவப்பட்டாலும் திரும்ப கூப்பிட்டு செஞ்சுட்டு போயிடுவாங்க. அதனால் ஒரு நண்பனாவது 8ஆம் தேதியில் வச்சுக்கணுங்க. வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு வரணுன்னா. இல்லை அப்படின்னா பணம் மட்டும் தான் தேவைன்னா 4ஆம் நம்பர்காரரை மட்டும் கூடவே வச்சுக்கலாம். அறிவு தேவைன்னா 3ஆம் நம்பர்காரரை கூடவே வச்சுக்கலாம். இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. எனக்கு கௌரவம் மட்டும் வேணும்னா 1ஆம் தேதிக்காரங்களை கூடவே வச்சுக்கலாம். இல்லைங்க எனக்கு எல்லாம் வேணும் அப்படின்னா 7ஆம் நம்பர்காரையும் 8ஆம் நம்பர்காரையும் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா விதத்துலையுமே நீங்கள் மேன்மைக்கு வந்துடுவீங்க. அவன் உங்களை கீழே போக விட மாட்டார். தான் கீழே போய் கெட்டு போனாலும் அவர் யாரையும் அழிக்க மாட்டாருங்க. 8ஆம் நம்பர்காரங்கள அப்படி ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி தான் 9ஆம் நம்பரில் 18ஆம் தேதி அவ்வளோ ஒஸ்ட்டுங்க. 18 பேர் வச்சிங்கன்னா போராட்டம். 18 என்ன சொல்லிட்டாங்கன்னாங்க, துர்க்கையோட அம்சம்ட்டாங்க. போராடி முன்னுக்கு வரதுன்ட்டாங்க. 18 1 8 சேர்ந்த சூரியனும் சனியும் பகைக்கு இருக்கவும் சொல்லிட்டாங்க. அதில் பெஸ்ட் நம்பரில் 18ங்கிறது இல்லவே இல்லைங்க. அதனால் 18 வந்து ஒரு மனிதருக்கு பெரிய இழப்புகளை தருகிறது. பேர்லையும் சரிங்க, கூட்டுத்தொகையிலையும் சரி, தேதியிலையும் சரி, இன்றைக்கி வரைக்கும் போராடுறாங்க. தயவுசெய்து 18ஆம் நம்பரில் இருக்கவங்க தேதியில் பிறந்தவங்களுக்கு 18ஆம் தேதியில் நம்பர்ஸில் பேர் வைக்காதீங்க. 9ஆம் நம்பர்ஸுக்கான வாய்ப்புகளை செய்யாதீர்கள். அதே மாதிரி 1ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் என்ன காரணம் கொண்டும் ஒரு மனிதனுக்கு வந்து 27 வச்சாலோ, இல்லை நீங்கள் 36ஆம் நம்பரில் வச்சாலோ, நீங்கள் 45 வச்சாலோ ஒரு கண் அவருக்கு பாதிக்கப்பட்டு கண் ஆப்ரேஷன் நடக்கும். 1ஆம் தேதி சூரியனுக்கு செவ்வாய் பெரிய வேகத்தை கொடுத்துருங்க. அதில் இருக்கிற அந்த சக்தி என்ன பண்ணுறதுன்னா உங்களுக்கு வந்து அவருடைய கண்ணை பாதிக்க வச்சிருது. ஒரு குறிப்பிட்ட லெவலில் அவங்களோட முன்னேற்றத்தை கொடுத்து திரும்ப பின்னோக்கி கொண்டு போயிடுதுங்க. அதனால் யாரோடைய பேராக இருந்தாலும் தயவுசெய்து ரொம்ப ஆராய்ச்சி பார்த்து எங்களை மாதிரி இருக்கவங்ககிட்ட கொடுத்து எண்கணிதை மட்டும் பார்த்துட்டு பேர் வைக்கவே வைக்காதீங்க. அதில் ப்ரோலஜிங்கிற பேர்வழி சப்தாலைகள் இருக்குது, காந்த சக்தி பவர் இருக்குது. அதன்படி பேர் வச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா நானும் 5ஆம் நம்பரில் பேர் வச்சுருக்கேங்க, 10ஆம் நம்பரில் பேர் வச்சுருக்கேன், நான் வந்து 6ஆம் நம்பரில் பேர் வச்சுருக்கேன், அது வேலை செய்யவே செய்யாதுங்க. வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி நமக்கு நோ வர பேர்லாம் வேணாங்கிற பொதுவாக எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் வெறும் நோ மட்டுமே கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். அதனால் நிறைய விஷயத்தில் எண்கணிதங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டுருது. அதில் ப்ரோலஜிங்கிற பெயர்வழி சப்தாலைகளை வச்சு பேரை மாற்றுங்க. ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு எழுத்துக்கள் நிறைய இருக்குங்க. அதில் தலையெழுத்து, அடி எழுத்து, முடி எழுத்துன்னு இருக்குது. முதல் 2 இன்சலுக்கு நிறைய வேல்யூ இருக்குங்க. இப்போ பாருங்கள், எம்கே அப்படின்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா, மேக் அப்படிங்கிற ஒளி வரும். உலகத்திலேயே பெஸ்ட்டு என்னன்னாங்க, இன்றைக்கி வரைக்கும் எம்ஜிஎம் ஸ்டுடியோங்கிறது தான் உலக புகழுங்க. எம்ஜிஎம் ஸ்டுடியோ பல கோடீஸ்வரர்களை உருவாக்கி வச்சுருக்கிற சினிமா துறையில் எம்ஜிஎம் ஸ்டுடியோ இன்றைக்கி வரைக்கும் மறக்கவே முடியாது. அதே மாதிரி தான் ஏவிஎம் ஸ்டுடியோ நம்ம தமிழ்நாட்டில் எல்லாத்துக்குமே தெரியும். அது இல்லாமல் தேவர் ஃபிலிம்ஸ்ன்னு இருந்ததுங்க, டிஹெச்ஏ தா. அதே மாதிரி தேவரில் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்னா 2 எழுத்துக்களையிலேயே நிறைய விஷயங்களை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். முதல்
பேருக்கு பக்கத்தில் வரக்கூடிய இன்சிலை நோட் பண்ணுங்கள். எப்பயுமே ஃபஸ்ட்டு இன்சில், அடுத்து அவருடைய பேர். அதை முன்னாடி போட்டால் நல்லா இருக்குமா, இல்லை தூக்கிட்டு போய் பின்னாடி போட்டால் நல்லா இருக்குமான்னு செக் பண்ணி பேரை வச்சு பழகுங்க. ஏன்னா ஒரு சில பேரில் பார்த்தீங்கன்னா, இப்போ பி எழுத்து இருக்குது அப்படின்னாங்க, இன்னொரு பியோட எழுத்துக்களை கூட காமனான சேர்த்துட்டிங்கன்னா அவங்களுக்குள்ள பிரிவை கொடுத்துருது அப்பா அம்மாவுக்குள்ள. இந்த பையன் என் பேச்சையே கேட்குறது இல்லைங்க. ஏங்க எப்படிங்க கேட்பார் அவர்? நம்ம எழுத்துக்களுக்கு காமன். நீங்களும் 8ஆம் நம்பரில் இருக்கீங்க, 8 கூட்டுத்தொகை பிக்கு. அவருடைய பேர்லேயே அதே 8 கூட்டுத்தொகையில் பேர் வர மாதிரி ஒன்று வச்சிங்கன்னா 2 அடிச்சுக்குமா அடிச்சுக்காத, 2 சூரியனை சேர்த்த கதை, 2 சனியை சேர்த்த கதை. ஒரு எம் இருக்குது, இன்னொரு எம் இருக்குது, ட்ரிபிள் எம்எம்னு பேர் வைக்கிறாங்க. அப்போ அந்த எம்எம் அப்புறம் பேர் நிறைய வளர்ச்சியிலையும் கொடுத்து வீழ்ச்சியும் தந்திருக்கு. அதனால் நிறைய அந்த ராகு எழுத்துக்களில் 3 எம் வர இன்சிலை யாருக்கும் வச்சு தராதீர்கள். நிறைய விஷயத்தில் அது பாதிப்பு கொடுத்துருது. அதே மாதிரி எஸ்ஆருங்கிற பேர் பார்த்திங்கன்னா நிறைய பஸ்ஸு கருவுக்குள்ளே ஓடிச்சுங்க. இப்போ ஒரு பஸ் கூட கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னாங்க, ஸ்ரீ அப்படின்னா போராட்டம்னு அர்த்தம். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. சும்மா தூக்கி தான் பாரு, ஸ்ரீயை சேர்த்தியா பேருக்கு வர்ஷினியா, வர்ஷினி சிரி போடு, வாணி சிரி போடு, அதே மாதிரி கலா சிரி போடு. எதுக்கு சிரி போடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. பேரை நானும் மாற்றி தரேன்னு கொலை பண்ணுறாங்க. அந்த பையன், அந்த குழந்தைங்க, அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையை பாதிப்பு பண்ணுறதே நிறைய ஸ்ரீ வைக்கவே கூடாதுன்னா வச்சு தந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அதுக்கு பேர் இயற்கையாகவே ஸ்ரீ எஸ்ஆர்ஐ வச்சாலும் சரி, SREE போட்டாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கை பாதியில் நிறுத்திடுங்க. பெரிய முன்னேற்றம் தரவே தர உடல்நிலை பாதிக்கப்பட்டுரும். SRIயும் சிக்கு தான், எஸ்கெச் அப்படிங்கிறதும் சிக்கு தான். அவங்களுக்கு என்ன நோயை கொடுத்து பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து பாதியில் வாழ்க்கையை தொலைச்சிட்றாங்க. அவங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட உடல் ஆரோக்கிய பாதிப்பு அது கொடுத்துருது. அதனால் எக்காரணம் கொண்டு ஸ்ரீங்கிற பேரை தொழில் ஸ்தானத்துக்கு வைங்க, மனிதர்களுக்கு வைக்காதீங்க. ஏன்னா மகாலட்சுமியை என்ன பண்ணிட்டாங்க, திருப்பதியில் அவரோட கூடவே கிடையாது. அவர் டாலரை போட்டுக்கிட்டு அம்மாவை கீழே அனுப்பி விட்டார். பத்மாவதியார் கீழே தான் இருக்காங்க, குடும்ப வாழ்க்கையே கிடையாது. நம்ம ஆளுங்க மகாலட்சுமின்னு பேரை வச்சுட்டு கூட ஸ்ரீ மகாலட்சுமி வைக்கிறாங்க. அந்த பிள்ளை எப்படி வாழ்வா? நிறைய யோசிங்க தயவுசெய்து. நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குங்க. நம்ம பேரை வைக்கிறதுலையே பெருமைகள் அடைகிற விஷயம் நிறையா இருக்குங்க. ஜோசியம் மட்டுமே நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம், கட்டாயமாக அவங்கவுங்க பேர் தயவுசெய்து செக் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருடைய பேர்லேயும் நிறையா நமக்கு ஆகாத நம்பர்ஸ் இருக்குது. அந்த 35ஆம் நம்பருங்கிறது ரொம்ப ஒஸ்ட்டுங்கிறோம், கட்டாயமாக வைக்காதீங்க. அதே மாதிரி 34மே நீங்கள் வந்து 7ஆம் நம்பருக்காருக்கு 34ஆம் நம்பரில் பேர் இருந்தால் அவர் குடும்பஸ்தானத்தில் வீட்டுக்காரம்மாவோட வாழ்கிறதால பாதிப்பை கொடுத்துருதுங்க. பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆளாக இருந்தாலும் சரி. அவர் திரும்ப குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளிநாட்டிலே இருக்கார், இங்கே வந்து குடும்பம் நடத்துறதுக்கே வரமாட்டேங்கிறார். அதனால் நிறைய விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து செய்யணுங்க. அதனால் நிறைய பேர் வந்து மேகனடி தன்மை இருக்க பேராக வைங்க. உங்கள் வாழ்க்கையில் அடி எழுத்து முடி எழுத்துங்கிற விஷயம்லாம் இருக்குது, இடையில கடை எழுத்துக்களும் இருக்குங்க. நம்ம நிறைய விஷயத்தை அதையும் பார்க்கணும். அதே மாதிரி ஒரு சில ஜெம்ஸ் எல்லாம் இருக்குங்க, ஒரு மனிதனை வாழ்க்கையவே மாற்றி போடுற ஜெம்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் அதுவும் வேலை செய்யுமா, 100% வேலை செய்யும். அதனால் எல்லா விஷயத்தையுமே நீங்கள் கேர் எடுத்து செஞ்சிங்கன்னா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். எண்கணிதங்கிறது சின்ன விஷயம் இல்லைங்க, அதில் ப்ரோனாலஜி இருக்கணும். அதுதான் உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றி போடும், ஜெயிக்க வைக்கும். தயவுசெய்து நல்ல பெயர்களை கொடுங்க. பூபதி இருப்பாங்க, பூபேஸ் இருப்பாருங்க, அதே மாதிரி பூமதி இருப்பாங்க, அதே மாதிரி பூங்கொடின்னு இருப்பாங்க. இவங்கெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. எதுக்காக கஷ்டப்படுறதே தெரியாமல் ஓடிட்டு இருப்பாங்க. என்னவோ நம்மலாம் ஜெயிச்சிட்ருக்குறோன்னு நினச்சிட்ருப்பாங்க. அப்படியே சரிச்சிடுங்க அவங்க வாழ்க்கையில். என்ன நம்ம நல்லா சம்பாரிச்சோம், திரும்பி பார்க்கும்போது ஒன்றுமே இருக்காது. நான் நிறைய பேர்த்த பார்த்துட்டேங்க என்னுடைய அனுபவத்தில். திரும்ப போய்ட்டு அதெல்லாம் தூக்கிட்டு பேரில் என்னென்ன பண்ண அதே பேருக்குள்ளே ஆல்ட்ரேஷன் பண்ண முடியுமா? முடியும். அப்படி தான் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். அதனால் நீங்கள் நிறைய பேரை சரவண்கிறவரே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் சிரமப்படுத்திட்டு தான் இருக்கார். தொழிற்சாலத்தில் இருக்க சரவணன் தான் சூப்பர். தனக்கு வச்ச பேரில் இருக்க சரவணை நம்ம சாமி பேருங்க நல்லா இருக்குன்னு வச்சுட்டோங்க. முருகன் பேர் எங்கேங்க, முருகங்கிற பேரே சரியில்லையே. நம்ம இட்லி கடைக்கு வேணால் வச்சுட்டு உட்காந்துருக்கலாம், முருகன் இட்லி கடை நல்லா தான் ஓடும். ஏன்னா சூடுக்கு சூடு சரியாக தான் இருக்குது, அந்த மனுஷனுக்கு சூடுக்கு சரியில்லையே. நிறைய விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்தே ஆகணுங்க, இல்லாட்டி ஜெயிக்கவே முடியாதுங்க. தயவுசெய்து உங்களுடைய வாழ்க்கையில் பேர் முதல்ல, ஒரு குழந்தை பிறகுது, உங்களுடைய பேர் முதல்ல. எத்தனை வயசானாலும் அதில் கரெக்ஷன் பண்ண முடியுங்க. நீங்கள் எனக்கு 80 வயசு ஆயிடுச்சு, கவலைப்படாதீங்க, தயவுசெய்து மாற்றுங்க. இந்த ஒருத்தர் நீட்டு கேட்டார் அந்த பையன், ஆனால் என்னோடய பேர் இதாங்க, நான் பண்ணித்தர முடியுமா? தம்பி இதை சரி பண்ணுங்க, இதில் சீட்டு வாங்கிக்கலாம். நான் போய் ப்ளிப்பன்ஸ்லேயே படிச்சுட்டு வந்துட்டாங்க, ஆனால் இங்கே வந்து நீட்டில் நான் ஃபெயில் ஆகிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு கோயில் இருக்குங்க, எல்லோரும் தெரிஞ்சுக்குங்க. ஏதாவது நீட் பாஸ் பண்ணால் ஒரு கோயில் இருக்கா? இருக்குது, யாரும் வெளிப்படுத்த மாட்டாங்க. நம்ம மக்கள் எல்லாருக்கும் தெரியட்டும். ஏன்னா நிறைய பேர் கேள்வி கேட்டு நிறைய பல லட்சத்தை அதில் போட்டு விட்ருக்கோம். சரிங்களா? கும்பகோணம் டு கதிராமங்கலம், அதாவது மயிலாடுதுறை போகிற முடியல முன்னாடியே கதிராமங்கலம் ஊர் இருக்குது, அதுக்கு பேர் மணத்துர்க்கேன்னு பேருங்க. அங்கே போனீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டெட்டஸ்கோப் தான் அதிகமாக இருக்கும்.
ஏன் அப்படின்னா அந்த நீட் பாஸ் பண்ணவங்களாம் கூட அங்கே நான் என்னுடைய ஞாபகமாக நான் வேணுங்க வச்சுட்டேன், நிறைய இருக்கும், போய் பாருங்கள். நிறைய விஷயத்தை நீங்கள் மாற்றலாம். அதே மாதிரி தானுங்க காசி கோயில் அந்த கிணறும் நீங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அவள் பூந்தரை அந்த ஆவல் நத்தங்கிற ஊரில் போய் திங்கக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் திறந்துருக்குங்க. உங்களுடைய வெயிட் என்னவோ அந்தளவுக்கு தான் அந்த தண்ணி இறங்கும், திரும்ப கூடிரும். எங்கேருந்து அந்த தண்ணி வருது, எங்கே திரும்ப போய் சேருதுங்கிறதே தெரியாது. ஆனால் உங்களுடைய பாவங்களை போக்குற கோயிலும் அதை அமையுது. அதே மாதிரி உங்களுடைய பேருக்குள்ளே எப்பயுமே வார் வர்றது, இஸ்ஸு வர்றது, ஒரு சிலருக்கு இஸ்ஸு வைக்கலாங்க, எல்லாத்துக்கும் வைக்க முடியாது. அதே மாதிரி உங்களோட அதில் பார்த்தீங்கன்னா நோ வர்றது, நில்ங்க பார்த்தீங்கன்னா நில், எண்ணெய் அப்படின்னு ஆக நீலா, நித்யா, இந்த மாதிரி பேர்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்படுறாங்க. நம்ம நினச்சிட்டோம் நல்லா இருக்குது, ஆனால் அது ரொம்ப வேலை செய்யும். 51ஆம் நம்பரில் பெஸ்ட் நம்பர் தான் பார்த்தீங்கன்னா அவர் நரேந்திர மோடிஜிக்கு நரேந்திரனில் அந்த நம்பர்ஸில் என்ஏ அப்படி என்இலாம் ஆரம்பித்து வர்றதெல்லாம் பெஸ்ட்டு தான். ஆனால் நித்யானந்தாங்கிற பேரை பார்த்துங்க என்ஐ தான் ஆரம்பிக்கும், அவரை என்ஆர்ஐ ஆக்கி விட்டாங்க. நித்யா அப்படின்னு ஆரம்பித்தால நித்யானந்தில் என்ஐ தான் 51ங்கிற முதல் எழுத்து முதல்ல 2 லெட்டர்ஸும் வரும். பெரிய பணகம், பெரிய விஷயத்தை அவருக்கு ஆரம்பித்து கொடுத்தது. ஆனால் ஒரு சில விஷயத்தில் பாதியில் கவுத்துரும், ஊர்லேயே இல்லாமல் உலகத்தை விட்டே துரத்திடுச்சு இல்லை. ஆனால் இன்றைக்கே என்ஆர்ஐ ஆகி பெரிய நாட்டில் ஒரு நல்லா போய் தான் இருக்கார். ஆனால் போராட்டத்தை தர்றதுக்காக தான் சொல்கிறோம். அதனால் எந்த பேர் வந்தாலும் நீங்கள் மோகனான்னு பேர் பாருங்கள், ரொம்ப சிரமப்படுவாங்க. மோகன் ஒரு காலம் வரைக்கும் தான் சரியாக இருக்கும், அதுக்கு மேலே எண்ணியில் பேர் இருக்கிற நிறைய விஷயங்கள் அவங்கள பாதிக்குது. மோகனும் அப்படி தானுங்க. அதே மாதிரி வினோத் நிறைய விஷயத்தில் வினீத்துங்க, வினீத் உங்களுக்கு தெரிய வினீத் இருப்பார், வினோத் இருப்பார், விக்னேஷ் இருப்பார். நிறைய விஷயங்கள் அவங்கள வாழ்க்கையில் இன்றைக்கி வரைக்கும் சிரமம். நம்ம அடுத்து நினைச்சிட்டு இருக்க நல்ல பேருங்க, எழுத்து வீதாங்க வருது. அதிலே விக்கிங்கிற பேரே சரியில்லைங்க. நிறைய பேருக்கு விக்னேஷ்னு பேர் வச்சுருக்கோம், விக்கி வச்சுருக்கோம், விவேக் வச்சுருக்கோம். அது பாதிப்பாக கொடுத்துருது. நம்ம வந்துங்க பேர் எழுத்து வருதுங்கிறதுக்காக வி வரிசைக்காக பேர் வைக்கிறோம். விக்ரமே பேராடி கடைசி காலத்தில் தான் ஜெயிச்சார் விக்ரம் நடிகர். விக்குங்கிற ஒளி வரக்கூடாதுங்க. நம்ம விக்ஸே தலைக்கு தான் போடுறோம், தலைவலி வந்துருச்சுங்கன்னு பாருங்கள். அது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு நடைமுறைக்கு. அப்போ ஒரு சில விஷயத்தில் வி ஃபார் வெட்டுன்னு வச்சுவிட்டு சிரமப்படுத்திடாதீங்க. தேவையான எழுத்துக்களை மட்டும் அதில் சேர்த்து வைங்க, இல்லாட்டி ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலையிலே தந்துடும். சண்முகம்னு பாருங்கள், ரொம்ப நல்லா நினச்சிட்டு இருப்போம், ஊருக்கு உழைச்சிட்டு இருப்பார். சண்முகம் சாமி பேர் தானே வச்சுட்டோம், இன்றைக்கி வரைக்கும் நன்மையே இல்லை பாருங்கள் சண்முகத்தில். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சண்முக பிரியான்னு பேர் வச்சுருப்பாங்க, கட்டாயமாக ரொம்ப கஷ்டம். பிரியாங்கிற பேரே அப்படி தான், சண்முக பிரியான்னு வச்சா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு வாழ்க்கையில் நிறைய பேருங்க தேவி போராட்டம் தானுங்க இன்றைக்கி வரைக்கும், பெரிய நன்மைகள் கிடையவே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் பேர் மட்டுமே நிறைய விஷயத்த ஆக்கிரமித்து வச்சுருக்குங்க மனித வாழ்க்கையில். நம்பர்ஸும் பேரும் நிறைய ஆக்கிரமிப்பை செய்யுது. தயவுசெய்து நல்ல பேரை ப்ரோலஜி இப்படி இருக்கிற பேரை ஆரம்பித்து வைங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் குழந்தைகளுக்காவது கரெக்டாக செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையை போனாலும் பரவாயில்ல, இனிமேல் வரக்கூடிய வருங்காலத்துலையாவது எண்கிழந்துங்கிற விஷயம் நிறைய விஷயத்தை ஆக்கிரமித்து நாளைக்கு செய்யும். ஜோசியத்தை விட தினம் ஒருத்தரை பேர் சொல்லி தாங்க கூப்பிட்றோம், அப்புறம் தாங்க ஜோசியத்தை எடுத்துகிட்டு போய் நேரம் சரியில்லை அதை பார்த்து கொடுங்க, இந்த கிரகம் என்ன பண்ணுது, இந்த திசை என்ன பண்ணுதுன்னு கேட்குறோம். தினம் மந்திரம் மாதிரி உங்கள் பேரை 10 பேர் கூப்பிட்டு பேசிடுறாங்க. என்னங்க சார் ஆச்சு, எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அது வேலை செய்யும், அந்த மூளை செல் பாதிக்கும். அதை வச்சு தான் நான் பேர். அதை தயவுசெய்து சரி பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கை நல்லதாக நடக்குங்க, நல்லதே நடக்குங்க, நற்பவிங்க. நான் கோபிரியன், கரூருங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த அகத்தியர் நம்ம ரவிஷ் ஜெயக்குமார் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கரூர்ல இருந்து கோவிப்பிரியன் ஐயா அவங்க நியூமராலஜியை வச்சு ஜோயிட அடிப்படையில் ஜோயிட கருத்துக்களை பதிவு பண்ணாங்க, மிக அற்புதமாக பதிவு பண்ணாங்க. இந்த அடிப்படையில் கோபி பிரியன் ஐயா அவங்களுக்கு பொன்னாடை போத்தி சிறப்பிக்கும் விதமாக மணிகண்ட ராஜா, ரவீந்திர ஐயா